முதல் அணியின் வேட்பாளராக சகோதரர் சுந்தரராஜன் போட்டியிடுகிறார். 2016 அம்மா அவர்களின் வேட்பாளராக இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிட்டு அவரை நீங்கள் வெற்றி பெற செய்தீர்கள். இந்த முறை நீங்கள் மீண்டும் வெற்றி பெற செய்ய வேண்டும். நமது தொழிலின் வளர்ச்சிக்காக உங்களுக்கு பணியாற்ற அவர் இங்கே வரையறுத்திருக்கிறார். இந்த முறை தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த கஞ்சா மாடல் ஆட்சியை ஒழிக்கணும். ஏன்னா யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. சாதாரணமாக இருக்கிற தெருவாசியிலேருந்து அரசியல் கட்சியில் உள்ள தலைவர்கள் வரை எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லை. ஏன்னா எங்க பார்த்தாலும் திமுக வேலை வாய்ப்புங்கிற பேர்ல கூலிப்படையை வளர்த்து விட்டு 5000க்கும் 10,000க்கும் யாரையும் கொலை பண்ணிக்கிற அளவுக்கு தமிழ்நாடு இன்றைக்கு மோசமாயிட்டு மூளை முடுக்கெல்லாம் கஞ்சா. என்ன பார்த்தா என்னென்னமோ பேர் சொல்றான், ஹெராயின்ங்கிறா, அதுங்கிறா, இதுங்கிறா. தமிழ்நாடு ஒரு போதை மருந்து கடத்தல் சந்தையாயிட்டு தமிழ்நாட்டு மாணவர்கள் இளைஞர்கள் குறிவைத்து கஞ்சா போன்ற பொருட்கள் விற்கப்படுகிறது. அதனாலதான் வீட்டில இருந்து முன்னெல்லாம் பெண் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு கல்லூரிக்கு அனுப்பிவிட்டு பெற்றோர்கள் பிள்ளை வரும் வரை சாயங்காலம் ஆயிட்டு வாசப்பில் உட்கார்ப்பாங்க. இப்ப மாணவர்களை ஆண் பிள்ளைகளை அனுப்பினாலும் பள்ளிக்கு செல்ற பிள்ளை, கல்லூரிக்கு செல்ற பையன், எங்க சின்ன பையன்களாச்சே இந்த கஞ்சா போன்ற போதை மருந்துக்கு அடிமையாடுவானோன்னு பெற்றோர்கள் அஞ்சுகின்ற சூழ்நிலை தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. உண்மையா இல்லையா? ஆனா முதலமைச்சரை கேட்டா தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருக்கும் பாரு. அவர் குடும்பத்துக்கு மாத்திரம் அமைதி பூங்கா, ஆனா நமக்கெல்லாம் இல்ல. இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. போலீஸ் ஸ்டேஷன்லாம் திமுக காரங்களோட கட்ட பஞ்சாயத்து இடங்களாயிட்டு அதனால பாவம் காவல்துறை கையை கட்டி போட்டு விட்டார்கள். தட்டி கேட்க முடியாது. நாங்கள் அம்மாவின் பிள்ளைகள் நாங்கள்லாம் பிரிஞ்சு கிடந்ததுனால ஸ்டாலின் குடும்பம் ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. நம்ம மீண்டும் வந்துடலாம். 21 நாங்கள்லாம் பிரிஞ்சு இருந்ததுனால ஊரு 2 பட்டா இருக்க கொண்டாட்ட மாதிரி வந்தாங்க. இப்ப நாங்க எல்லாம் உஷாராயிட்டோம். எங்க இருந்த உள்ளார இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் தூக்கி போட்டு அம்மாவுடைய ஆட்சி அமைக்கணும். அது அதிமுகவுக்கும் அதான் நல்லது, அமமுகவுக்கும் அதான் நல்லது, தமிழ்நாட்டுக்கும் அதான் நல்லது. மீண்டும் அண்ணன் இபிஎஸ் தலைமையில் தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி முழு மூச்சாக நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அவர்கள் தான் எங்களை எல்லாம் சண்டை போட்டு இருந்தா ஊர்ல இப்ப அண்ணன் தம்பி சண்டை போட்டா யாராவது ஒரு பெரிய மனுஷங்க தானே சேர்த்து வைப்பாங்க. அது மாதிரி எங்களை சேர்த்து வச்சதே அவங்க தான். மோடி அவர்கள் சொன்னது போல அனைத்து நதிகளும் போய் கடல்ல கலக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் அனைத்து துறைகளிலும் நடக்கின்ற ஊழல் பணம் எல்லாம் ஒரு குடும்பத்தை நோக்கி போது அந்த குடும்பம் எந்த குடும்பம்னு தெரியும். அந்த குடும்பத்து வாரிசு திடீர்னு சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வந்து இன்னைக்கு துணை முதலமைச்சருங்கிற ஷூட்டிங் மாதிரி ஒரு ஊரா வருது. இவர்களுக்கு தக்க பாடம் புகட்டணும். இல்லைன்னா தமிழ்நாட்டில் யாரு வீட்டு பிள்ளைக்கும் பாதுகாப்பு இல்லை. ஸ்டாலின் தாம் பிள்ளைக்கு முடிசூட்டுறதுக்காக தமிழ்நாட்டு பிள்ளைகள் எக்கால கட்டாலும் கிடட்டும், நாம ஆட்சிக்கு தொடர்ந்து வரணும், தனக்கு புள்ளடி தான் புள்ள அதுக்கப்புறம் பேர வரணும்னு ஆளுகளை தயார் பண்றாரு. ஆனா நாங்கள் இந்த ஆட்சியை வீழ்த்துவதற்கு அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். மீண்டும் அம்மாவின் ஆட்சி வந்தால்தான் தமிழ்நாடு உருப்பட முடியும். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. விலைவாசி எல்லாம் உயர்ந்து போயிருக்கு. இன்றைக்கு மின் கட்டணம் எடப்பாடி அவர்கள் ஆட்சியை விட்டு போன போது ஒரு யூனிட் ₹1 இருந்துச்சுன்னா இப்ப 67% உயர்ந்திருக்கு. பல தொழிற்சாலைகளை மின்கட்டண மூடிட்டாங்க. இளைஞர்கள் எல்லாம் வேலை வாய்ப்பு இல்லாம விரக்தியில போதை மருந்து பழக்கத்துக்கு அடிமையாகிறதான் மீண்டும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரவும் அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் தாலிக்கு தங்கம் போன்ற திட்டங்கள், நமது அம்மா உணவகங்கள் போன்ற திட்டங்களை மீண்டும் கொண்டு வரவும், ஏழை எளிய மாணவர்களுக்கு சைக்கிள் கொடுக்கவும், லேப்டாப் கொடுக்கவும், மீண்டும் தமிழ்நாட்டில் ஒரு மக்களாட்சி நல்லாட்சி. உங்களுக்கு எதுவும் பிரச்சனைனா ஓடி வருகின்ற ஆட்சி உறுதியாக வரும். உங்களுக்காக மக்கள் வரி பணத்தை அவங்களுக்கு தான் செஞ்சுவாங்க. உங்களுக்கு செய்யறதுக்கு தேவைகளை நிறைவேற்றுவதற்காக உங்கள் வீட்டு பிள்ளையாகிய உங்களில் ஒருவராகிய சுந்தரராஜன் அவர்களை ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு வெற்றி பெற செய்ய வேண்டும்.
ஸ்டாலின் இன்னைக்கு சொல்றாரு, மோடி ஆட்சிங்கிறது சிறுபான்மை மக்களுக்கு, குறிப்பா கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கு எதிரானது. அப்படி கிடையாது. இப்ப ஈரான் யுத்தம் நடக்குது, வளைகுடா போர் நடக்குது. இந்தியாவில் தான் இஸ்லாமிய சகோதரர்கள், இஸ்லாமிய சொந்தங்கள் நிம்மதியாக ரம்ஜான் நோன்பு கடைபிடிக்க முடிஞ்சிச்சு. இன்னைக்கு மற்ற நாடுகள்லாம் மோதிட்டாலும் இந்தியாவிற்கு மோடி எங்கள் நண்பர், இந்தியா எங்கள் நட்பு நாடு என்று சொல்லி ஈரான் அந்த ஹார்மோஸ் நீர்வாய்க்கால திறந்து விட்டுருக்காங்க. நம்ம நாட்டுக்கு வர்ற எல்லா கப்பல்களும் அனுமதிக்கப்படுகிறது. மோடி அவர்கள் இந்தியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ எதிராக இருந்தால், ஈரான் ஒரு தீவிரமான இஸ்லாம் நாடு, அவர்கள் நம்மை நட்பு நாடாக பார்ப்பார்களா? நமக்கு வர்ற கப்பலெல்லாம் நிறுத்துறதில்லை, உங்களுக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனா அமெரிக்கா தடுத்தும் ஈரானோட நம்ம இந்த போர்க்காலத்திலேயே அவர்களுக்கு உதவி செய்கின்ற விதமாக அவர்களோட வியாபார தொடர்பு வைத்திருக்கிறோம். அந்த அளவுக்கு இந்தியாவின் பாதுகாப்பு இருக்கு. இந்தியாவின் வளர்ச்சிக்கு, இந்தியாவின் எதிர்காலத்துக்கான பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான பாஜகவிற்கு நாங்கள் ஏன் ஆதரவு கொடுக்கிறோம் என்றால், தமிழ்நாட்டின் வளர்ச்சி, இங்கே அமைதி பூங்காவாக தமிழ்நாடு தொடர்ந்து இருக்க, இங்கே ஜாதி மத பேதம் என்று நாங்கெல்லாம் உங்க கூட இருக்கிறவங்க. உங்களை எப்படி கிறிஸ்துவர்களையோ இஸ்லாமியர்களையோ யாராவது செய்துவிட முடியுமா? உங்க கூட இருக்கிறவங்க தான் நாங்கள்லாம். அதனால் திமுக பிஜேபியை சொல்லி தமிழ்நாட்டு மக்களை பயமுறுத்த பார்க்குது. இந்த முறை நீங்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் ஊழலை தடுக்க, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சரி செய்ய, பெண்களுக்கு பாதுகாப்பு, இந்த கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை ஒழிக்கணும்னா தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சி அமைவதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர்.